வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் இன்றைக்கி சேனக்கிழங்கு மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சேனக்கிழங்கு மேலே தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேனக்கிழங்கு கட் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ மீன் ஷேப்பில் அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக அதையும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், அழகா மீன் மாதிரியே இருக்கு பாருங்கள். எல்லா துண்டுகளும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை உங்கள்கிட்ட காட்டலை. அந்த புளி தண்ணி கூட கட் பண்ணி வச்ச சேனக்கிழங்கு மீனை உள்ளே போட்டு எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்குருவோம். சேனக்கிழங்கு புளித்தண்ணியில் ஏன் போடுறோம்னா, சாப்பிடும்போது நாக்கில் அரிக்குங்க. குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்குமே அரிக்கும். அதனால தான் புளித்தண்ணியில் போடுறோம். உங்களுக்கு புளித்தண்ணிக்கு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் உப்பு அதோடு சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. 1/2 வேக்காடு இருந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சிரும். தண்ணியை வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 ஸ்பூன் கார்ன் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி. 1/2 லெமனை புழிஞ்சு 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க லெமன் சாறு. அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. குழந்தைங்க மீன் கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேனக்கிழங்கு 1/4 கிலோ வாங்கினா போதுங்க. 2 குழந்தைக்கு சரியாயிரும். இந்த மாதிரி மீன் மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி இப்படி செஞ்சு கொடுத்தா மீனுனே சொல்லாதுங்க, எங்களுக்கு சேனக்கிழங்கு மீனே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும். கண்டிப்பாக சொல்லும் பாருங்கள். கலந்து வைத்த மசாலாவில் இந்த மீன் இதை போட்டு நல்லா கலந்து சேனக்கிழங்கு மீனை போட்டு மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்துக்காங்க. நான் இதை கலக்கையில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க, சூடாகட்டுங்க. அது மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்களும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். மசாலா இப்போ எல்லா பக்கமும் கலந்தாச்சுங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வச்சுருங்க. இன்னொரு தட்டில் ஃபேன் போட்டு காய வச்சுருங்க. காய வைக்கக்குள்ள எண்ணெய் காஞ்சிரும். அதில் ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கலாங்க. பாருங்கள், மீன் மாதிரியே தெரியும் பாருங்கள். பொரிச்சு எடுக்க விட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். போட்ட உடனே கரண்டி உள்ளே விடாதீங்க. ஒரு 30 செகண்ட் கழித்து கரண்டியை விட்டு திருப்பி விடுங்க. சேனக்கிழங்கு மீன் வறுவல் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. பார்வைக்கு அழகாக மீன் மாதிரியே தெரியுது பாருங்கள். சேனக்கிழங்கு மீன் வறுவல் தயாராகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடிக்கடி கேட்பாங்க. உங்களுக்கும் காய் வச்சது மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மீன் வாங்கி கட் பண்ணி வச்சது மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ஓரளவுக்கு மீன் மாதிரியே தாங்க வரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.